ஒப்பற்ற தேவனை, உயிருள்ள தேவனை, மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கும் போது இந்த மகிமையின் தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தாவின் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவின் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கு நம்மை நடத்த உண்மையில தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருக்க தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், விடுதலையை தார். கர்த்தரை நன்றியோடு சோதரி. அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு நமக்கு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறது. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நாமம் வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மகிமையின் தேவனை, ஒப்பற்ற தேவனை, உயிருள்ள தேவனை, நன்றி மிகுந்த இருதயத்தோடு இந்த மாலை வேளையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. தேவாதி தேவனை வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இந்த வல்லமை இறங்கட்டும். அக்கினி கடந்து வரட்டும். பிசாசின் கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கு சிந்தையை அறுக்கப்படட்டும். இந்த சிந்தையை கட்டுவதற்கு கட்டுகளை அறுத்து போடும். மாய்மால கிரிகளை அழித்து போடும். கர்த்தரை அறிகிற அறிவிலை கர்த்தாவே வளரும்படி ஆவியாருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நிறப்பட்டும். நன்றியோடு போய் துதிக்கிற கர்த்தாவே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு எங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன் இன்றைக்கு உள்ள தாகத்தை தீர்க்க உண்மையில தேவனாய் இருக்கிறார். இயேசுவே, நான் இளைப்போடு வந்திருக்கிறேன். இங்கிருந்து ஒரு இளைப்பாறுதலோடு கடன் செல்லும்படியாய் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மை நடத்துகிற தேவன். புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்தத்தில் நடத்த உண்மையில தேவனாய் இருக்கிறார். நன்றியோடு கர்த்தரை சோதரிப்போம்.
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. இந்த வானத்திலும் வல்லமை இறங்கும். ஒவ்வொரு மகன் மேலே மகன் மேலே வல்லமை கடந்து வரும். நன்றியோடு வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வல்லமை தேவாக்கினி இறங்கு. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளை மேல கடந்து வரும். கர்த்தாவே உம்முடைய வல்லமை வல்லமை இறங்கு. எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தாலே கர்த்தர் முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசின் கிரியைகள் போராட்டங்கள் கர்த்தர் அழித்து போடுகிறார். விடுதலையின் தேவன் பிள்ளைகளை விடுவிக்கிறார். கட்டுண்டரை விடுதலையாக்கிற தேவனுடைய வல்லமை ஒரு பிள்ளை மத்தியில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கடந்து வரும். கர்த்தர் விடுவிக்கிறார். வல்லமை ஆமென். வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் 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 வல்லமை ஒளி உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு 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 இயேசுவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே இப்பொழுதே விடுதலை கடந்து வரும். எல்லா அந்தகார பிசாசுகளை கடிவித்தார். அக்கினி கடந்து வரட்டும். கர்த்தருடைய விடுதலை வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு மகன் மேலே மகன் மேலே கர்த்தாவே இந்த விடுதலை அக்கினி விடுவிக்கிற அக்கினி கடந்து வரும். The name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளை அழிக்கப்படுவதாக கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தருக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படட்டும். நன்மையால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கோடாகோடி ஸ்தோத்திரம். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. இன்றைக்கு தேவன் அதிசயத்தை செய்தால்தான் என் வாழ்க்கையிலே இன்றைக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை இன்றைக்கு உணர்த்தி இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மையமாக கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கர்த்தர் நம் மத்தியிலே அதிசயங்களை செய்கிற தேவன். வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு சில காரியங்களை நமக்கு நேரம் இருக்கும் வரை நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 5:20 தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை முன்பாக
உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதனித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். நமக்கு விரோதமாய் ஏராளமான சத்துருக்கள் வந்து அங்கே இருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறாங்க. 1000 பேரோ 2000 பேரோ, நமக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருக்கலாம், தெரியாதவங்க 10,000 பேர் எதிர்ப்புகள் இருக்கலாம். இந்த சத்துருக்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நிற்கிற வேளையில கர்த்தர் எப்படி அவர்களை உடைந்து சிதறி ஓட பண்ணுகிறார் என்று சொன்னால், தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதனித்து அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு சத்தத்தை தொனிக்க பண்ணி சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இதை விட ரொம்ப அதிசயமான காரியத்தை நாம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்க ஒரு அதிசயமான காரியம். காலையில் சூரியன் அடிக்கிறது, வாய்க்காலில் தண்ணீர் ஓடிக்கொண்டு வருகிறது, சத்துருக்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குமா ஏத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த தண்ணீர் பார்க்கும்போது ரத்தமாய் தெரிகிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் தெரிந்தது. அதனால் அவர்கள் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் வெட்டி கொண்டு அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, கர்த்தர் அவங்களை எப்படி சிதறடிக்க பண்ணக்கூடிய காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தண்ணி ஓடி விடுகிறது, சூரிய வெளிச்சத்தில் ரத்தத்தை போல தெரிகிறது. அவங்களுள்ள ஒரு குழப்பத்தின் ஆவி அங்கே உண்டாகிறது. அவர்களுடைய எண்ணங்கள் அந்த கால வேளையில இந்த ரத்தமானது இந்த ஆராய் ஓடிக்கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை அவர்களுக்குள்ளாக உண்டாக்கி. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகிறதாய் முறியடித்து. பாருங்க, அவங்க நினைச்சது என்னன்னா, அந்த ராஜாக்கள் ஒருவர் வெட்டி அந்த ரத்தம் தான் இப்படி ஆராய் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொண்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாளையத்துக்குள்ள வருகிறார்கள். ஆயத்தமில்லாத நிலையில they are not ready for war. ஆனா அங்கே பார்த்தால் இஸ்ரவேலர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். ஒன்றுமில்லாம பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு ஞானத்தை கொடுத்தார். தண்ணீர் வாய்க்கால்ல ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜஸ்ட் a stream of water, but in the early morning sunshine it looks like a blood. அதை பார்த்து விட்டு அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க சொல்லி அவங்க கேர்லெஸ்ஸா அப்படி உள்ள வந்தாங்க. பட் கேர்ஃபுல்லா இருந்த மக்கள் அவர்களை முற்றிலுமாய் ஒன்றுமற்று போக பண்ணிவிட்டார். அல்லேலூயா. என்ன பெரிய ஒரு காரியம் தேவை கிடையாது. நம்ம அவனை முறியடிக்கணும், அதுக்காக இப்படி பண்ணோம் இப்படி பண்ணணும். தேவன் எப்படிப்பட்ட சேனையா இருந்தாலும் சிதறி போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி நாம் பல காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். how can conquer this man? எப்படி இந்த மனிதனை நான் மேற்கொள்வது, அல்லது எப்படி இந்த யுத்தத்தை மேற்கொள்வது, எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்வது, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவது என்று சொல்லி பல காரியங்களை நாம் இரவும் பகலுமா யோசித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல சிந்தனையோடு காணப்படலாம். ஈவன் a stream water, ஓடக்கூடிய தண்ணீர், அந்த ஓடையிலே ஓடிக்கொண்டிருக்க தண்ணீருடைய அந்த தண்ணீரிலே பட்ட சூரிய ஒளியை வைத்து அவர்களை கர்த்தர் என்ன பண்ணிவிட்டார்? முட்டாளாக்கி விட்டார். ஒரே ஒரு சின்ன காரியம் தாங்க. கர்த்தர் அதிசயம் செய்யறதுன்னா பெரிய மிராக்கிளா அப்படிலாம் செய்யல. அவங்க கண்ணில் அந்த தண்ணீரை பார்க்கும்போது ரத்தமா பார்த்தான். அவனுக்குள்ள சிந்தையில ஒரு மாற்றம் வந்துச்சு. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு போனான். நீங்க தாண்டா சாக போறீங்க அப்படி சொல்லி கர்த்தர் என்ன பண்ணி விட்டார்? மாற்றி விட்டார். என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லக்குள்ள, நான் ஒரு சகோதரி ஒரு முறை சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க,
பார்வோனை முட்டாளாக்கின கர்த்தர் எங்க அண்ணனையும் முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொத்து தகராறு நடந்து கொண்டு இருந்ததாம். ரொம்ப நாள சொத்து பிரச்சனை. அந்த சகோதரிக்கு அவங்க அண்ணன் சொத்து கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்துருச்சான். எங்க கழுத்து போட்டு சொல்லு காமி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் கடகடன் கழுத்து போட்டு போயிட்டாராம். எல்லா சொத்து அவங்க கரெக்டா பிரிச்சு எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு இவ்வளவு, என் தங்கச்சிக்கு எவ்வளவு, என் தம்பிக்கு எவ்வளவு, அக்காக்கள். இந்த ஆள் வந்து எவ்வளவு நாள் தகராறு பண்ணாலும் ஒரு பயங்கர டென்ஷனோட எங்க பொண்ணு கையெழுத்து சொல் அப்படின்னா இவங்க பத்திரத்தை கொடுத்துருக்காங்க. கரெக்டா எல்லாத்துலையும் கையெழுத்து போடு. அப்ப அவர் சொன்னாங்க, எங்க அண்ணனை கர்த்தர் பார்வோனை முட்டாளாக்கணும் போது எங்க அண்ணனை முட்டாளாக்கி கையெழுத்து போட வச்சுட்டாரு அப்படின்னா. அதாவது பார்வோனின் சேனை செங்கடலுக்குள்ள இறங்கின போது அப்படித்தான் இறங்கினது. பெரிய வழி திறக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த வழி திறக்கப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு பின்ன போற கொஞ்சம் யோசிக்க வேணாமா? தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு, நமக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம எப்படி இவங்களை பின்தொடர்ந்து பண்ண யோசிக்கல. நம்மளும் போவோம், அவங்களும் போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே விலகி சென்ற சமுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் விட்டு விட்டு அப்படியே மூட ஆரம்பித்தது. அவர்கள் அந்த தண்ணீருக்குள்ளே மூடி போய்விட்டார்கள். ஒரு சின்ன ஒரு முட்டாள்தனத்தை, ஒரு அசட்டு தைரியத்தை கர்த்தர் அன்றைக்கு அப்படியே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பார்வோனை அவன் சேனையும் செங்கடலில் மூழ்கி போகும்படியான காரியத்தை செய்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்முடைய சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். நாம் அதற்காக பிரயாசப்பட தேவை கிடையாது. அதான் அந்த காலில் இந்த மாலைவேளை சொன்னேன், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல உன் தனி ஜெபத்துல தேவனோடு போராடி கதறிக்கல், ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இது சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 minute அவன் பார்த்த தண்ணீரை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருந்தான். இது தண்ணி தான், சூரிய வெளிச்சம் படுது, அது அப்படி தெரியுது. நான் அப்படி நினைக்கிறதுக்கு அந்த நேரத்தை, அந்த சிந்தையை கர்த்தர் மறைத்து போட்டு விட்டார். அவன் அப்படியே அதை நம்பி அந்த ஜனங்கள் மோவாபியர் அத்தனை பேரும் முட்டாளாகி போய்விட்டார்கள். ஐயோ, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வழி, இந்த வழியில நான் எப்படி நடப்பது என்று சொல்லி நினைக்காதபடி அவர்கள் பின்தொடர்ந்து போனார்கள். கர்த்தர்களை அந்த சமுத்திரத்திலே மூடி போட்டார். எனக்கும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவரை. அல்லேலூயா. நாம இன்றைக்கு வேற யாரையும் நமக்கு நம்ப தேவை கிடையாது. தேவ சமுத்திரம் அழுது கண்ணீர் விட்டு புலம்பி, ஆண்டவரே இந்த யுத்தம் உடையது, எங்களுடையது அல்ல. It is not my war, it is your war. யார் எத்தனை பேர் யுத்தத்தோட வந்திருக்கீங்க? How many of you? அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பலன் இருக்கிறது, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லலாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Forget about that. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒத்தாசை செய்ய நினைக்கும் போது, நமக்கு உதவி செய்ய நினைக்கும் போது, இதெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் ஆலோசனை பண்ண தேவை கிடையாது. ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்துல கதறி கண்ணீர் விட்டு சொல்லிவிட்டு, அப்பா நீர் தான் இதில் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 29:9 சொல்லுகிறது, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள், வெறுத்திருக்கிறார்கள், திராட்சரசத்தினால் அல்ல, திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. எதனாலே? தேவன் செய்கிற அற்புதத்தினாலே. They are rejoicing because God is doing some miracle in their life. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் எப்படி என்று சொன்னால், பிரமித்து கூப்பிடுங்கள், விழித்திருக்கிறார்கள், திகையுங்கள், திராட்சரசனால் அல்ல, தள்ளாடுகிற மதுபானத்தினால் அல்ல. கர்த்தருடைய மகிமையினுடைய கிருபை அந்த வாழ்க்கையில கடந்து வந்ததனால், கர்த்தர்களுக்கு செய்த செயல்களினாலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு செய்தவர்களை மகிழ பண்ணி இருக்கிறார். வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே யோவேல் 2:21 சொல்லு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நாம் கிரகிக்க கூடாது, நாம் எண்ண முடியாத அல்லது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற தேவன். அல்லேலூயா. மை ஸ்ட்ரெங்க், எனக்கு இதை இப்படி தூக்க சொன்னா கூட என்னால் தூக்க முடியாது, பலனற்ற ஒரு நிலை. ஆனால் கர்த்தர் அதை ஒத்தாசையுள்ள மக்களை கொடுத்து அவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடந்த நாளிலே நான் சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டேன், ஞாயிற்றுக்கிழமை என்று. அப்போ ஒரு வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவரின் நிறைய எதிர்கால காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், இதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் செய்கிறது என்ன என்று சொல்லி அதற்கு முந்தின நாளில் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப கர்த்தர் அந்த வசனத்தை, தாவீதுக்கு உதவி செய்யும்படி நாளுக்கு நாள் மனிதர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் அந்த பிரசங்கத்திலே நடுவிலே உணர்த்தினார். தாவீதுக்கு உதவி செய்யும்படி நாளுக்கு நாள் மனிதர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்ப தாவீதுக்கு உதவி செய்யும்படி நாளுக்கு நாள் மனிதர்களை அனுப்பினவர் நமக்கும் அனுப்ப மாட்டாரா? நமக்கும் அனுப்ப மாட்டாரா என்று சொல்லக்கூடிய விசுவாசம் எனக்குள்ளே தோன்றினது. அதிலிருந்து அந்த வார்த்தையை நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். தாவீதுக்கு நாளுக்கு நாள் மனிதர்கள் அவனிடத்துல வந்து அவனுக்கு உதவி செய்யும்படியா நீர் கொடுத்தீரப்பா. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி நீ செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்துல அந்த வார்த்தையை சொல்லி 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 கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனவே தேசமே பயப்படாதே என்ற இடத்துல உங்க பேரை போட்டுங்க. கர்த்தர் உனக்கு என்ன பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் தாவீதுக்கு உதவி செய்வார், எனக்கும் உதவி செய்வார். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக 126:1 பார்க்கும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இமை பொழுதிலே நடக்கக்கூடிய ஒரு காரியம், கனவு போல நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை கர்த்தர் மாற்றி போட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஒரு காரியத்தில் இன்னைக்கு நைட்ல அடி தூங்கி இருக்கும்போது காண்ற கனவை போலவே நனவுல நடக்கும்படியான காரியத்தை நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கனவுல வந்து நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு நடக்க முடியுமா என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டு, கனவுல நடக்கிறது போல நிழல் வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில நமக்கு அதை நடத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை மகிழ்ச்சியாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல ஒரு கனவுல நடக்கிறது போல ஒரு காரியம், கனவுல நடக்கிறது போல ஒரு 2 ராஜாக்கள் 6-7 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். நடக்குமா? இது நடக்கிற காரியமா? கனவுல அவன் ஒருவேளை அந்த கிணத்துக்குள்ள அந்த கோடாரியை போட்டு விட்டு வீட்டுல போய் ஒருவேளை இப்படி கனவு காலம், ஏன்னா அவன் ஏழை, அதையே வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான், இரவல் வாங்கி கொண்டு வந்திருக்கான், உள்ளக விழுந்துருச்சு, நாளைக்கு வெட்டிட்டு தரேன்னு அடுத்த வீட்டுக்காரன் சொல்லிட்டு பயந்துகிட்டே படுத்து தூங்கியிருப்பான். நான் ஒரு கற்பனையா அதை சொல்றேன், அது உடனே கிடைச்சது. அப்ப அவனுக்குள்ள கனவுல தோண்டிருக்கும், அப்படியே அந்த கோடாரி மேல வந்துட்டா எப்படி இருக்கும், தண்ணியில மிதந்து அப்படின்னு சொல்லி அவன் கனவுல தோன்றி, அந்த கனவுல தோன்றுகிறது போலவே அவனுக்கு என்ன ஆகியிருக்கும், அந்த கோடாரி மிதந்து வந்திருக்கும் போது என்ன நினைச்சிருப்பான், உண்மையாவே நம்ம போட்ட கோடாரி தான் மிதந்து வருதா, உண்மையாவே நம்ம போட்ட கோடாரி தான் மிதந்து வருதா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் உண்டாயிருக்கு. எனவே அதான் நம்முடைய தேவன் கனவுல கூட இது நடக்காதுங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தை கண்முன்மாய் நடத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒத்தாசை செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அது இடும்பு கோடாரி, அது கடலுக்குள்ளே போயிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை தூக்கி எடுத்துக்கொண்டு நிறுத்த உண்மையில் அவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
நீங்கள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற மக்கள், அவர்களோ கர்த்தருக்கு எதிர்த்திருக்கிற மக்கள். கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற மக்கள் ஒரு நாள் வாழ்வடைய முடியாது. பார்வோன் எதிர்த்து நின்றான், அவனுடைய தலைப்பிள்ளையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. மோவாபியர் எதிர்த்து நின்றார்கள், வீடுகள் எல்லாம் சூறையாடி இடித்து போடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு வேதனைப்படுத்தின அந்த மக்களை கர்த்தர் தண்ணீரிலே பட்ட சூரிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில அன்றைக்கு அவளை முட்டாளாக்கி போட்டது. தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற நமக்கோ தேவன் ஒத்தாசை செய்கிற தேவனாய் இருக்கு. ஐயோ, நான் இரவலாய் வாங்கி கொண்டு வந்த இந்த கோடாரி தண்ணிக்குள்ளே மூழ்கி விட்டது, என்ன செய்வேன்? நான் முயற்சி பண்ணல, எனக்கு நீச்சி தெரியும், நான் உள்ள இறங்கி நான் எடுக்கிறேன்னு சொல்லி முயற்சி பண்ண, நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். அவ்வளவுதான். நான் என்ன செய்வது? இந்த சூழ்நிலை நான் என்ன செய்வது? கர்த்தர் அவனுக்கு அந்த எலிசா மூலமாய் ஒரு கோலை வெட்டி, ஒரு விறகு மரத்தை வெட்டி உள்ள போட்டான். அது அப்படியே விதந்து வந்து, எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நீ உன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு நான் என்ன செய்கிறது, நான் என்ன செய்யறது அப்படி சொல்லி கலங்குற அல்லவா? அதுதான் தேவனுக்கு உயர்ந்த காரியம். நீ சத்துருக்கு எதிர்த்து நிற்காத, யுத்தம் பண்ணாத. சனகரிப் அன்றைக்கு அவன் மிகவும் கொக்கரித்து பேசிவிட்டு போனான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில பேசவே ஆண்டவரனை விடல. உங்க வாழ்க்கையில் நெஞ்சில அடித்து, ஆண்டவரே நாங்க என்ன துரோகம் பண்ணோம், ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள் எங்கள் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள்? தேவ சமூகத்திலே நீங்கள் கண்ணீர் விடுகிற அந்த ஒவ்வொரு கண்ணீரும் தேவன் உங்களுக்கு பதில் செய்கிற காரியமாய் மாறி போய், கர்த்தர் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிற நாட்கள். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். அழுங்க, கண்ணீருடைய தெய்வமே, உம்மை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்பா, நீர் கேட்டிருக்கிறீர். அந்த சனகரிப்பு எழுதி கடிதத்தை கொண்டு போய் எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் இதை வாசித்து பாரும் என்று சொல்லி சொன்னான். சொன்னார், இது ஒண்ணு சொல்லப்பா, என்னை சொன்னான் அவன், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை கண்ணீரால் நினைத்து வாழுகிற மக்கள் நம்ம. நமக்கு எந்த பலனும் கிடையாது, நமக்கு எந்த விதமான பெருமைக்குரிய காரியங்களும் கிடையாது. உதவியற்றவர்கள், ஒத்தாசை இல்லாதவர்கள், தேவ தயவை மாத்திரம், கிருபையை மாத்திரம் நம்பி வாழ்கிற மக்கள். அதை பார்த்து பல மக்கள் பல காரியங்களை சொல்லலாம். உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லி சவால் விட்டு கூட சொல்லலாம். கவலைப்படாதீங்க. நாளைக்கு உன் கடையை காலி பண்ணிடுவேன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு உன் வீட்டை பாரு, நான் பூட்டு போட்டுறேன், மேல் பூட்டு போட்டுறேன்னு சொல்லலாம். தேவன் ஒரு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காருமா. சகோதரனே, உன் நிலைமையை, கண்ணீர் உள்ளத்திலே ரத்த கண்ணீர் வடிக்கிறதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். கலங்காதே. தேவன் நீதி செய்யும் போது நீயே ஓடி போய் அவங்களுக்கு பரிதாபப்பட்டு உதவி செய்யக்கூடிய நிலை வந்துவிடும். எனவே கலங்கி போய் வந்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் அவர் சொன்ன, நீங்க அவர் செய்யும் போது விசுவாசிக்க மாட்டீங்க, அப்படி விவரித்தாலும் விசுவாசிக்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் வேதனையோடு எத்தனையோ பிள்ளைங்க வந்திருக்கலாம். எதற்காக இந்த வார்த்தையை நீ சொன்னீர் என்று நான் அறியேன். உள்ளம் உடைந்து போய் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்க, ரத்த கண்ணீர் வடித்து கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு அவங்களை ஆறுதலாக சொல்லியிருக்கிறேன், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உடைய ஜனங்களை பலப்படுத்தி இருக்கிறப்பா. அவள் சந்தோஷமாய் போய் கர்த்தர் செய்கிற கிரியை காணட்டும். நீதி செய்கிற தேவன் நீதி செய்கிறதை காணட்டும் அப்பா. கர்த்தர் இறங்கி வீராக உடைய மகிமை உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிரகாசிக்கட்டும். துக்கத்தை சந்தோஷம் மாற்றட்டும். உடைய மகிமை அந்த பிள்ளை வாழ்க்கையில் உதிக்கட்டும் அப்பா. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. கர்த்தர் எல்லா விதமான சத்துருவின் அந்தகார கிரிகளை கர்த்தர் முறித்து போட்டு கர்த்தார் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு இருதயத்தில் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை இதை துடைத்து
அவருடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்றி ஆசீர்வதித்தலும், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த துயரத்தை மாற்றினார் என்று சொல்லி கழிவுறும்படியான காரியத்தை செய்தலும், கிரகிக்கக்கூடாது, சொன்னாலும் விசுவாசிக்க கூடாத காரியத்தினை செய்கிற தேவன் அல்லவா, அப்படியே செய்து அதிசயங்களை காணப்பண்ணி ஆசீர்வதித்தலும், இயேசுவின் நாமத்தினால் அவரை கழிவுறப்படும், இயேசு நாமத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நாம் ஒருவரோடும் இந்த கர்த்தராட்சியில் வந்து ஆராதிக்க அத்தனை பிள்ளைகளோடும், இந்த கர்த்தர் ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன்.